சுப்பிரமணி என்னம்மா எங்க போற? தண்ணி அடிக்கிறதுக்கு 2 குடம் ஃபுல்லா அடி, நான் வந்து எடுத்துக்கிறேன். என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிக்கிறேன். ஏப்பா இனிமே என் ரூம்ல தண்ணி அடிக்கிற வேலை வச்சுக்காத. என்னது ஓருமா? ஏய் இது என் கெஸ்ட் ஹவுஸ், 2000 ரூபாய்க்கு மேல வாடகை விடலாம். இதை 300 ரூபாய்க்கு விட்டுருக்கலாம். இருக்கு இது எனக்கு பாரு, நீ உட்காந்து பாரு. ஏப்பா இதுக்கு ஒரு அளவே இல்லையா? ஓம்பாட்டுக்கு அடிக்கடி உட்காந்து தண்ணி அடிச்சுக்க. நாத்த தாங்க முடியலப்பா, மனுஷன் தூங்க முடியல. சிகரெட் போய் கண்டாலே கிறங்கி விழுவேன் நானு. ஏய் நீ ஊதுனால விழுந்துருவேன்னு தெரியும். இதை வாயில வச்சு கடிச்சிட்டு வாசனையை நான் பாத்துக்கிறேன். சுப்பிரமணி தண்ணி அடிக்கிறேன்னு போனா உடம்பெல்லாம் காலியா கிடக்கு. எங்க போயிட்டான்? சுப்பிரமணி கொஞ்சம் துப்படி. அம்மா வாங்க வாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏண்டா தண்ணி அடிக்கிறேன்னு? ஐயோ ஐயோ, அடே படுபாவி, என்ன காரியம்டா பண்ற? ஏண்டா சுப்பிரமணி, இவனை யோக்கியன் நீ சொல்றதுனால தான் இங்க குடி வச்சே. இவன் சாராயம் குடிக்கிறான். அம்மா இத பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் நான் கீழே வரலான்னு இருந்தேன். அதுக்குள்ள ஒரு ஃபேண்டாவை லஞ்சமா கொடுத்து என்ன குடிக்க வச்சிட்டான். நான் குடிச்ச பிறகு உங்ககிட்ட சொல்லிருப்பேன். சுப்பிரமணி இது நல்லா இல்ல. ஏய் சரக்கு வாங்கினது நீ, என்கிட்ட நல்லா இல்லைன்னு சொன்னா எப்படி? நானா வித்தேன்? டேய் இந்த குடிகார நாய்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? இனிமே இவன் இந்த வீட்டுல இருந்தா உனக்கு எடுத்து குட்டி சவர் ஆக்கிடுவான். அதனால இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல, வீட்டை காலி பண்ணிக்கிட்டு போ. ஐ எம் வெரி சாரி. என்ன சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஓனரை விட வாடகைக்கு இருக்கவங்களுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. ஏன்னா சட்டம் எங்க கையில. ப்ரொசீஜர் தெரியுமா உங்களுக்கு? என்னடா பெரிய ப்ரொசீஜர்? நோ, 5 ரூபா பத்திர பேப்பர் இருந்தா போதும், உங்க வீட்டை என் பேருக்கு எழுதி வாங்கிடுவேன். வாடகைக்காரன்ட்ட நீங்க ஒரு வார்த்தை பேசுறதா இருந்தாலும் 20 நாளைக்கு முன்னாடியே கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பி இருக்கணும். நோட்டீஸ் அனுப்பணும். நோட்டீஸ் இதாண்டா நோட்டீஸ். வெறும் பொட்டியோட அனாதையா குடி வந்த நாயி என்கிட்ட நோட்டீஸா கேக்குற? நோட்டீஸ் தூக்குடா, அவன் பொட்டி தூக்கி தலையில வை. தூக்கி வைடா தலையில. போடா. போறோம்ல எதுக்கு தள்ளுற? மாமா வேணாமா வேணாமா, ஆடி மாசமா யாரும் புதுசா கொடுத்து வர மாட்டாங்க. 300 ரூபாய் போயிருமா? 300 ரூபாய் என்னடா, 3000 ரூபாய் நஷ்டம் ஆனா கூட பரவாயில்ல. எனக்கு என் புள்ளதான் முக்கியம். இந்த மாதிரி குடிகார பையெல்லாம் அங்க குடியே இருக்க கூடாது. போடா. என்ன சும்மா போன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன பெரிய திருவாங்கூர் பேலஸா? 4 செங்கலை வச்சு 4 செவரு எழுப்பி இருக்க. இதுக்கு 4 மாசம் அட்வான்ஸ் வேற. இந்த பார், இப்ப நான் போறேன், மறுபடியும் திரும்பி வருவேன் இந்த வீட்டை வேலை பேசுறதுக்கு. வீட்டை வேலை பேசுறியா? பாத்தியாடா, வீட்டுக்கு குடி வரும்போது கைய கால பிடிச்சா, இப்ப வீட்டை வேலை பேசுறேங்கிறான் பிச்சைக்கார நாயி. விடுமா, அவன் பிச்சை எடுத்து வசூல் பண்ணி எப்ப வீட்டை வாங்குறது? அதுக்குள்ள நம்ம விலை ஏத்திடலாம். விலை ஏத்திடலாமா? சரி. ஹலோ யாரு? ஹாய் மம்மி. ஹாய் ஹலோ ஆத்தா, ஹவ் ஆர் யூ? ஆத்தாவா? யார் இது? ஏதோ சர்க்கஸ் தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு. அதானே. என்ன தெரியலையா? தெரியலையே. என்ன ஆத்தா, நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அடடே, நம்ம செங்கல்பட்டு வாத்தியாரு பெத்த பெருமாள். என்னது ஓல்டு டைப்ல ஊர் பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு? ஷார்ட்டா பிபி பெத்த பெருமாள் அப்படின்னு இப்ப என் பேரை மாத்தி அப்படியா? வச்சிருக்கேன். இது என் மகன். என்னப்பா வாத்தியாரு தெரியல? செங்கல்பட்டுல பார்த்ததில்ல? எனக்கு வேலூர்ல பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. அட இல்லப்பா, செங்கல்பட்டு வாத்தியாரு சின்ன வயசுல நீ கூட அவர் கூட படிச்சியே. ஹாய், ஐ அம் சுப்பிரமணியம் பெருமாள். ஹாய் சுப்பு. என்ன ஒரே கப்பா இருக்கு? நீ குளிச்சிருக்க மாட்ட. என்ன பெருமாள், ஒரு கடுதாசி கூட போடல, திடீர்னு வந்திருக்க? இட்ஸ் சர்ப்ரைஸ். ஆல் ஆஃப் a sudden one fine morning எம்ஜிஆர் காலேஜ்ல இருந்து எனக்கு லெக்சரரா அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்துருச்சு. சோ ஜாயின் பண்றேன். எனக்கு இமிடியேட்டா ஒரு ரூம் வேணும். நாங்க லாட்ஜ் நடத்துறோம். அப்பா சுப்பிரமணி, கடவுளே நமக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்காரு. அந்த நார பையில துரத்தணும் இல்ல, ஒரு நல்லவர் கிடைச்சிட்டாரு. அவன் இருந்த ரூம்ல இவரை இருக்க வச்சிருவான். ஐயோ, வாத்தியாராச்சே, நம்மள தண்ணி அடிக்க விட மாட்டான். சிக்கல். யோசிக்கிறான். இவன் முடிக்கிறத பார்த்தா நமக்கு ரூம் கொடுக்க மாட்டான் போல இருக்கே. இவனை சரி பண்ண வேண்டியதுதான். சுப்பிரமணி, நீ என்ன பத்தி ஓல்டாவே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் இப்ப பழைய டைப் இல்ல, லேட்டஸ்ட் பேக் பைப்பர் பெத்த பெருமாள். யா மாமா, வேற உடனே மாதிரி குடி வச்சிடலாமா? ஒரே கல்ல 2 மாங்கம்மா. அவர் இதயத்தை பார்த்த பிறகு தெரிஞ்சுது. எப்படி ஒரே கல்ல 2 மாங்கா? மாசம் 300 ரூபாய் வாடகை, எனக்கு இலவசமா படிப்பு. ஆமா வாத்தியாராச்சே. வாங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க. சோடா ஊருகா ஓம் பொறுப்பு. மச்சான் யாரா அவன்? ஒரு டைப்பா இருக்கான். தமிழ் வாத்தியார் வரார் சொன்னாங்கல்ல, அவரா தான் இருக்கும். பார்த்தா இங்கிலீஷ்கார மாதிரி இருக்கான். இவன் என்னத்த சொல்லி கொடுத்து என்னத்த புரிய போதோ. ஹாய் பாய்ஸ், கம் ஹியர். தமிழ் வாத்தியார்னா பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு, கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு, நெத்தியில விபூதி பட்டையை போட்டுக்கிட்டு, வாயில வெற்றிலையை ஊதிக்கிட்டு, கையில சிலப்பதிகாரத்தை தூக்கிக்கிட்டு வருவார்னு நினைச்சியா? தட் இஸ் ஓல்டு ஸ்டைல். இது கம்ப்யூட்டர் யுகம், காலம் மாறி போச்சு. போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்க்காத, போதிக்கிற பாடத்தை பாரு. நடந்து வர்ற ஸ்டைல பார்க்காத, பாடம் நடத்துற ஸ்டைல பாரு. ஓகே? சரிங்கய்யா. சே எஸ் சார். கோ. கண்ணு தெரியல? நான் ஸ்டூபிட் இல்ல மேடம், ஐ அம் தமிழ் வாத்தியார். எவனா இருந்தா எனக்கு என்ன? பி கேர்ஃபுல். ஹலோ பிரதர், அந்த பொண்ணு ஒரு மாதிரி, அவகிட்ட பார்த்து நடந்துக்க ஜாக்கிரதை. அவளை கிண்டல் பண்ண 7 பேர் செருப்படி வாங்கியிருக்கான், நீயும் வாங்கிடாத.
மே கம் இன் மேம். எஸ் கம் இன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஓ சாரி மை பாய், அட்மிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. வேற ஏதாவது காலேஜ் ட்ரை பண்ணுங்க. நோ 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 நோ, என்ன ஸ்டூடெண்ட் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்க காலேஜ்ல புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிற தமிழ் லெக்சரர். என் பேரு பிபி பெத்தபெருமாள், எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி. யா. ஓ ஐ அம் சாரி. All right. உங்க பர்சனாலிட்டி பார்த்து ஏதோ ஸ்டூடண்ட் நினைச்சிட்டேன். டேக் யூ சீட். Thank you. அது என்ன டிபி பெத்த பெருமாள்? That is bagpiper பெத்தபெருமாள். பேக் பேப்பர் விஸ்கி. No no no, bagpiper is my father, McDowell is my mother. ஐ see. யா யா, நெப்போலியன் எனக்கு தாத்தா, ஜானக்ஷா எனக்கு பாட்டன். மொத்தத்துல நான் ஒரு ஓல்டு மேன் ஃபேமிலி. ஓ யூ கிக் ஃபேமிலி. யா யா. கிளாஸுக்கு நான் பாடம் எடுக்க போகணும். லேட் ஆச்சுன்னா பாய்ஸ் எல்லாம் விசில் கொடுப்பாங்க. கிளம்பட்டுமா? ஓகே, விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, பாய். பை. அன்புள்ள சகோதரி மணிமேகலை அவர்களுக்கு உங்கள் உடன்பிறவா சகோதரன் பிபி பெத்த பெருமாள் எழுதுவது. நாம் இருவரும் பிறந்த வயிறு வேறு வேறாக இருந்தாலும் வாழும் வாழ்க்கை ஓரிடத்தில் அமைந்து விட்டதை நினைத்து பெருமை அடைகிறேன். நேற்றுக்கு நான் கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு செல்லும் போது பஸ் ஸ்டாப்பில் உங்கள் வயதில் உங்களைப் போல் ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன். என்னை பார்த்ததும் ஐ லவ் யூ என்று சொல்லிவிட்டாள். பதிலுக்கு நானும் அவளிடம் ஐ லவ் யூ என்று சொல்ல வேண்டுமா? இல்லாவிட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டுகிறாள். இப்பொழுது அவள் வாழ்க்கை என் கையில், என் வாழ்க்கை உங்கள் கையில். நாளை உங்கள் ரூமுக்கு வருகிறேன். நீங்கள் அவளை ஏற்றுக்கொள்ள சொன்னால் ஏற்றுக்கொள்கிறேன், வேண்டாம் என்று சொன்னால் ஒதுக்கி விடுகிறேன். இப்படிக்கு உங்கள் உடன் பிறவா வளர்ப்பு சகோதரன் பிபி பெத்த பெருமாள். கிருஷ்ணாணி, நீ பெரிய ஆளடி. மீதி கதையும் கேளுடி. நம்ம பிரின்சி மேடம் எழுதின மாதிரி நம்ம வாத்தியார் பெத்த பெருமாளுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி அமைச்சிருக்கேன். பேரிலம் அழகு கொண்ட பிபி பெருமாளே. பெருமாளுக்கே பிரஷரா? நான் ஓ நீங்க தானே அது? ஓகே. என் மனதை கவர்ந்திட்ட மாணிக் பாட்சாவே, உனக்கு மணிமேகலை எழுதும் மனம் திறந்த கடிதம். கணவனை ஒதுக்கிவிட்டு கண்ணியமாக வாழ்ந்திருந்தேன். காலை உன்னை கண்டவுடன் காதலால் தவிக்கின்றேன். கல்லூரி வாசல் முன்னே கண் வைத்து காத்திருப்பேன். கண்ணாலா வர வேண்டும், கட்டி என்னை முத்தம் தர வேண்டும். இப்படிக்கு மனதை பறிகொடுத்த மணிமேகலை அம்மாள். இன்குறிப்பு வேறையா? வரும்போது எனக்கு நாம எழுதின லெட்டர் பிரின்சி மேடம் தான் எழுதிருக்கதா நினைச்சு கிளம்பி வந்துட்டான் பாரு. நல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மே கம் இன். எஸ் கம் இன். ஏன் தயங்குறீங்க? பேசுங்க. பேசணும்னு தான் தோணுது, ஆனா என்ன பேசணும்னு தோணலையே. நீங்க என்ன பேசினாலும் எனக்கு ஓகே தான். பாத்தீங்களா, என் ரோஸே பொறுமை இருந்துட்டா. என் நிலைமை அப்படி ஆறதுக்குள்ள உங்க மனசு திறந்து சொல்லுங்க. கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி இல்லற வாழ்க்கையோட பார்டர்ல நிக்கிற ஒரு பொண்ணுக்கு திடீர்னு காதல் அருமனதை நினைக்கிறப்போ எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஆசைகளை மனசுல எத்தனை நாளைக்கு தான் மூடி வைக்க முடியும்? உங்களை மாதிரி அழகான ஆணை பார்த்தா எந்த பொண்ணுக்கும் மனசுல கிளர்ச்சி ஏற்படுறது சகஜம் தானே? எனக்கும் அப்படித்தாங்க. கல்யாணமே வேண்டான்னு தான் இருந்தேன். கட்ட பிரம்மச்சாரியா இருந்து கட்டைய கரையேத்திரலாம்னு நினைச்சேன். ஐ லவ் யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையில வாழ மீனா வழுக்கி விழுந்துட்டேங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளவு தயக்கம்?
காதலை ஏத்துக்க வேண்டியதானே? உங்க மவுத்துல இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரணுங்கிறதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஒத்துக்கலாங்கிறீங்களா? நான் உண்டு என் நாய் உண்டுன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நமக்குள்ள இப்படி ஒரு பாசப்பிணைப்பு ஏற்படும்னு நான் நினைக்கவே இல்லை. கட்டாயம் நீங்க ஏத்துக்கத்தான் வேணும். ஏன்னா ஒரு பொண்ணு சாகிறதுக்கு நீங்க காரணமாயிடக்கூடாது. நீங்களே கிரீன் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எதுக்காக இந்த டிராபிக்ல வெயிட் பண்ணணும்? ஓகேயா? ஓகே. ஐ லவ் யூ மை குஞ்சு. ரோசி, விட மாட்டேன். உன்னை விட மாட்டேன். சகோதரர் சொல்ல லெட்டர் எழுதிட்டு என்ன கட்டியா பிடிக்கிற இடியட். இன்னையில இருந்து 15 நாளைக்கு சஸ்பெண்ட். கூல் டவுன், கூல் டவுன் ரோசி. பெருமாள் சார், அன்னைக்கு என்ன இன்சல்ட் பண்ணீங்கல்ல, அதுக்கு தண்டனை தான் இது.